நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின சிறப்புலி நாயனார். இந்த சிறப்புலி நாயனாரோட பிறந்த ஊர் ஆக்கூர், திரு ஆக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல தான் அவர் பிறந்தாரு. இன்னைக்கு தேதியில அது ஆக்கூர்னு சொல்றாங்க. தான் தோன்றீஸ்வரர், அந்த ஊரோட சிவனோட பேரு தான் தோன்றீஸ்வரர். இந்த கோயிலை கட்டினது இன்னொரு நாயன்மார், கோச்செங்க சோழ நாயனார். அவர் தான் இந்த கோயிலை கட்டினாரு. அவரோட வரலாறு தனியா பார்ப்போம். இந்த கோயில்ல இருக்க இந்த சிவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் தான் தோன்றீஸ்வரர், தானாக தோன்றிய லிங்கம் அப்படிதான் இதை சொல்லுவாங்க. ஹிஸ்டரி படி பார்த்தீங்கன்னா, கோச்செங்க சோழனுக்கு வயிற்று வலி இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இறைவனை வேண்டுவார். அப்போ ஒரு விநாயகர் வழிகாட்டுவார். இந்த குளத்துல ஒரு நாழிகை நீ முங்கி எழுந்திரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ உனக்கு தெரியும் அப்படின்வார். அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ இவர் இந்த குளத்துல எழுந்திருக்கிறார். முங்கி எழுந்திரிச்சதும் அவருக்கு கர்ப்ப கிரகம் தெரியுது. அதனால கட்டுறார், கோயிலை கட்டுறார். மதில் செவரு தினமும் கட்ட கட்ட இடிஞ்சு இடிஞ்சு விழுது. அப்போ வேண்டார். வேண்டி இறைவனை வேண்டினதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு வழி கிடைக்குது. என்ன வழி அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 பேர் அப்படின்னு 48 நாளைக்கு அன்னதானம் போடணும், அடியார்களுக்கு அன்னதானம் போடணும் அப்படின்றாங்க. இப்படிதான் இந்த கோயில் உருவானதாகவும், 48வது நாள் 999 பேர் இருந்ததுனால ஒரு ஆள் மட்டும் மிச்சமா இருக்கு. அப்போ அந்த ஒரு ஆளா சிவனே சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கோயில் இருக்கிற ஒரு சிவனோட பேரு 1000ல் ஒருவர் அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு ஹிஸ்டரி நம்ம சிறப்புலி நாயனார் அந்த 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதாகவும் இருக்கு. இப்படி இந்த கோயிலை கட்டுறதுக்கான காரணத்துக்கும் இது இருக்கிறதா இருக்கு. ஆனா அதை பத்தி ரொம்ப டீப்பா ஆராய வேண்டாம். 2 பேருக்கும் இந்த ஊர்ல இருக்கிற இந்த கோயிலோட தொடர்பு இருக்கு. நம்ம சிறப்புலி நாயனார் ஒரு அந்தனர். அவர் யாகம் பண்ணுவார், வேண்டுவார். அந்தனர்ன்ற முறையில அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். யாகம் பண்ணுவார், எல்லாருக்கும் அமுது படைப்பார், அன்னதானம் போடுவார். அடியார்களுக்கு அன்னம் போடுறது அவரோட ஒரு வேலை. தினமும் பண்றார். இப்படி ஏகப்பட்ட யாகங்களும் வேள்விகளும் பண்ணி 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 மக்களுக்கு அதோட பலன் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் பண்ணதுனாலேயே அவர் சிவப்பதம் அடைந்தார் அப்படின்னு இருக்கு. இந்த 1000 பேருக்கு 48 நாள் அன்னதானம் போட்டது சிறப்புலி நாயனார்னு ஒரு பக்கம் இருந்தாலும், கோச்செங்க சோழன் இன்னொரு பக்கம் இருந்தாலும், நடந்தது என்னமோ உண்மை. அந்த 47 நாளும் 1000 பேர் சாப்பிட்டாங்க. 48வது நாள் 999 பேர் தான் இருந்தாங்க. 1000வது ஆள் இல்லை. அப்போ வரிசையில இருந்த ஒருத்தர் சொன்னார், எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறது, எல்லாரையும் ஆரம்பிங்க, சாப்பிட வைங்க அப்படின்னு. உட்காரும் போது 1000 பேர் வந்துருவாங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் சொன்னதை கேட்டு எல்லாரையும் உட்கார வச்சிடுறாங்க. போய் பார்த்தா 1000 இலையும் ஃபுல்லா இருக்கு. யார் அந்த 1000வது ஆள் அப்படின்னு தெரியல. அப்போ ஒரு வயசானவரை பாக்குறாங்க. இவர் தான் அந்த 1000வது ஆளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவரை போய், யாரு நீங்க, எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறாங்க. யாருக்கு ஊர் அப்படின்னு அவர் பதில் கேள்வி கேட்டதுனால தான் இந்த ஊருக்கே யாருக்கு ஊர் அப்படிங்கிற பேரு ஆக்கூர் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. திரு ஆக்கூர் இந்த ஊரோட பேரு. இப்படிப்பட்டவர் தான் இந்த சிறப்புலி நாயனார். இவர் ஏகப்பட்ட வேள்விகளும் யாகங்களும் பண்ணி இறைவனுக்கு தொண்டு செஞ்சிருக்கார். சிவபக்தர், சிவனடியார்களுக்கு அன்னம் போட்டிருக்கார். இந்த 48 நாள் 1000 பேருக்கு போட்டது இவருன்னு சொன்னாலும் சரி, அது இவர் இல்ல கோச்செங்க சோழன்னு சொன்னாலும் சரி, எப்படி பார்த்தாலும் அது ஒரு நாயன்மார் தான். மொத்தத்துல அடியாருக்கு அமுது பாலிச்சு இறையடி சேர்ந்தார். இவர் நம்ம சிறப்புலி நாயனார். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இன்னொரு